ரித்திகா நல்ல கல்வி பெற்று ஆரோக்கியம் பெற்று அனைத்து செல்வங்களும் பெற்று நீடூடி வாழ ஈசனின் ஆசீர்வாதம் என்றும் இருக்கட்டும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ரித்திகா. ஓம் நம சிவாய. கல்தூணில் காணும் சிலையாக ரித்திகா, உன் சிறகு விரியும் அணையாக. பச்சை பட்டு சேலை அழகினிலே, இசை பாடும் காலை பொழுதினிலே, ஈஸ்வரன் ஆசி பழுத்திட விதிக்கா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மலரட்டுமே, வாழ்த்துக்கள் ரித்திகா. ரித்திகா. ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் தாய் கரோகரா, நாகத்தம்மன் தாயை போற்றி. ஓம் நம சிவாய. உத்தராபதி ஈஸ்வரர் சிவன் ஈஸ்வரா, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பாலபிஷேகம் நமச்சிவாய ஈஸ்வரா. இன்னைக்கு 21/6/2026. இன்னைக்கு ரித்திகா அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இன்னைக்கு சும்மா ஒரு எளிமையாக ஒரு பாலபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு மாலை அணிவிச்சு ஒரு அர்ச்சனை நெய்வேத்தியம் கொஞ்சம் படைச்சிட்டு ஒரு அர்ச்சனை பண்ண சொன்னாங்க. இன்றைக்கி ஈஸ்வரன் சிவனுக்கு உத்தராபதியார், என்னுடைய ஊரில் உத்தராபதியார் கோவில் இருக்குது ஈஸ்வரர். அவருக்கு இன்றைக்கி ஒரு எளிமையான முறையில் ஒரு பிறந்தநாள் முன்னிட்டு இன்றைக்கி ஒரு அபிஷேகம். ரித்திகா அவங்களுக்கு பிறந்தநாள் முன்னிட்டு இன்றைக்கி அவங்க அம்மா சந்திரா அவங்க ஒரு எளிமையாக ஒரு பாலாபிஷேகம் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு அர்ச்சனை பண்ண சொன்னாங்க. நான் என்னுடைய சொந்த ஊரில் இருக்கேன். முன்னாடியே சொல்லியிருந்தது போல் இப்போ நான் கொஞ்சம் இங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கேன். அண்ணாமலையாரோடைய ஆசை எப்பொழுதும் எங்கே இருந்தாலும் எனக்கு சேரும். நம சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. அனைத்து அன்பர்களுக்கும் கோடான கொடி நன்றிகள். நமச்சிவாய. இது கிராமப்புறம், இது தெரு பகுதி. அங்கே எதிர்த்தாப்புல காளியம்மன் கோவில். இது உத்தராபதி சிவன் ஈஸ்வரன் கோவில். இது வருடத்துக்கு ஒரு முறை அமுதுபடை விசேஷமாக நடக்கும். ஒரு 500 அடியார்கள் சாதுக்கள்லாம் அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. விசேஷமாக இருக்கும் அமுதுபடை விசேஷம். தினமும் காலையில் ஒரு பூஜை பண்ணிட்டு போவாங்க. இடையில் இப்போ சந்திரா அவங்க தொடர்பு கொண்டு பேசும்பொழுது இது போல் பூஜை வேணால் செய்யலாம், பிறந்த நாளுக்கு வேணால் இங்கே செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, எளிமையாக செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. சிம்பிளாக சரி ஒரு பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு மாலை அணிவிச்சிட்டு நெய்வேத்தியம் படைச்சிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு பதிவு. ஓம் நம சிவாய. ஈஸ்வரனோட ஆசீர்வாதம் அருள் ரித்திகா அவங்களுடைய குடும்பத்திற்கும் அனைத்து வித செல்வங்களும் கிடைக்கப்பெறணும். அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் தாய் கரோகரா, நாகத்தம்மன் தாயை போற்றி. ஆசிரியர் பணிக்காக உத்தராபதி அவங்க சந்திரா அவங்க முயற்சி செய்கிறாங்க. விரைவில் அவங்களுக்கு ஆசிரியர் அர்ச்சனை கிடைக்கணும். ரித்திகா நமச்சிவாய. ரேவதி நட்சத்திரம் அவங்களுடைய பொண்ணு ரித்திகா அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். மீனராசி. எல்லோருடைய ஆசீர்வாதமும் அண்ணாமலையருடைய ஆசையும் உத்தராபதியார் ஈஸ்வரனோட ஆசையும். ரித்திகா பேர் நமச்சிவாய. ரேவதி நட்சத்திரம், மீனராசி. சந்திரா அவங்க பேர், அம்மா பேர் அவங்களுக்கு அவ்வளோதான். அவங்க தான் குடும்ப ஃபேமிலி. அவங்க அனைத்து சௌபாக்கியங்களும் அனைத்து செல்வங்களும் மன நிறைவு பெற்று
பல்லாண்டு வாழ வேண்டும். நமச்சிவாய. அது எண்ணெய் ஊற்றிடுச்சு, அது எல்லாமே ஊற்றிடுச்சு. அதில் தொடர்ந்து இறைப்பணியில் ஈஸ்வரன் எனக்கு பாக்கியம் அளித்தது பாக்கியமாக கருதுகிறேன். நமச்சிவாய. இன்னைக்கு ஒரு எளிமையான ஒரு சின்ன ஒரு தொடக்கம். நமச்சிவாய. கிராமத்து ஈஸ்வரன் பல வருடங்களாக 100 வருடங்களுக்கு மேலே வழிபாடு கிராம மக்கள் எல்லாரும் பூஜிச்சு வராங்க. கும்பாபிஷேகம்லாம் நடந்திருக்கு. நிறைய விசேஷங்களும் நடக்கும். அமுதப்படை, இன்னும் சில பல விசேஷங்கள், சிவராத்திரி பிரசாதம். நமச்சிவாய. அவங்க பார்வைக்கு நமச்சிவாய. பிறகு இது காத்தாயம்மன் கோவில். இப்போ உத்தராபதி சிவன் கோவில், காளியம்மன் கோவில் எதிர்த்தாப்புல இருக்குது. அதிலிருந்து கொஞ்சம் தூரம் நடக்கிற தூரம் தான். இது வந்து காத்தாயம்மன் கோவில் வந்து பிரசித்தி பெற்ற கோவில். இங்கே வந்து நிறைய பேருக்கு குலதெய்வம். இந்த கிராமத்து பக்கத்து கிராமம் அவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு குலதெய்வம். இங்கே காவல் தெய்வம் முனீஸ்வரர், 7 முனீஸ்வரர் இருக்கிறாங்க. நிறைய விசேஷங்கள் இங்கே வந்து கொண்டாடுவாங்க. குலதெய்வ வழிபாடு அவங்களும் வருவாங்க. பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் வந்து போவாங்க. காத்தாயம்மன் கோயில் அம்மன் வந்து வழிபடுறதுனால ஒரு பாதுகாப்பு. ஒரு கிராமத்து தேவதை அம்மா வந்து பல வருடங்களாக இங்கே வந்து கிராமத்து மக்கள் வந்து வழிபடுறாங்க. நல்ல சக்தி வாய்ந்த அம்மன். நாகாத்தம்மன். நாகம் வந்து 5 நாகம் குடையாக இருக்கும். அவங்களுடைய உருவ அமைப்பு அமர்ந்திருப்பாங்க. குடை அவங்க மேலே பாம்பு குடை இருக்கும். நாகாத்தம்மன் அம்மன் தோற்றத்தில் தெய்வம், எல்லா வடிவங்களும் தெய்வம், சக்தி வடிவம், சக்தியின் வடிவம். இது முனீஸ்வரர், காவல் தெய்வம். நான் வீடியோ எடுக்கும்போது அந்த நீட்டு பகுதியாக வீடியோ எடுத்தேன். இது இப்போ போடும் பொழுது நான் அதாவது அகலப்பகுதியாக வீடியோ எடுத்தேன். இப்போ நீட்டு பகுதியாக போடுற மாதிரி சூழ்நிலை வந்ததுனால அது பாதி கட்டாயி இருக்கும். உங்களுக்கு நான் பிறகு இடையில் நான் கோவிலுக்கு செல்லும் பொழுது முழு வீடியோ அகலம் வடிவில் வீடியோ பதிவு நான் மேலே பதிவிடுறேன். இது பிறந்தநாள் அவங்களுக்காக அங்கே ஈஸ்வரன், உத்தராபதீஸ்வரன் அவருக்கு பண்ணிவிட்டு அப்படியே காத்தாயம்மன் கோவில் வந்து ஒரு பார்வைக்கு. இங்கே வந்து விசேஷத்துக்கு நிறைய விசேஷங்கள் இருக்குது, நிறைய பரிகாரங்கள் இருக்குது, வேண்டுதல்கள் இருக்குது. வேண்டுதல்கள் பூர்த்தி செய்வதற்கான பூஜைகள் இருக்குது. இங்கே நிறைய பக்தர்கள் வந்து போவாங்க. சில வருடங்களுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடந்தது. ஆன்றோர்கள் எல்லோரும் நண்பர்களுடைய உதவியோட, கிராம மக்களோட உதவியோட ஒரு கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்து இப்பொழுது மக்கள் பயன்பாட்டுக்கு ஒரு நல்ல தலமாக, ஆலயமாக விளங்குகிறது. ஓம் நம சிவாய. காத்தாயம்மன் தாயை போற்றி, நாகாத்தம்மன் தாயை போற்றி. சக்தி
குழந்தை பாக்கியம், பாதுகாப்பு மற்றும் தீராத கடன் தீரும். அப்புறம் முக்கியமாக திருமண கைகூடும். இன்னும் சில பல இங்கே பரிகாரங்கள் செய்வதற்கான கோவில் இது காத்தாயம்மன் கோவில். கர்மாக்கள் கழியும். கெட்ட கர்மாக்கள் கழிந்து புண்ணியங்கள் சேர்த்து செல்வம் பெருகும். இங்கே உத்தராபதியார் சிவன் கோவில் இருக்காரு. இங்கே சக்தி அம்மன் இருக்காங்க. இன்னும் இங்கே இந்த ஊர் பகுதி மரத்துறை பகுதி ஊர் பகுதியிலிருந்து பக்கத்தில் அணக்கரை தாண்டி கங்கை கொண்ட சோழபுரம் ஈஸ்வரன் இருக்கிறாரு. இந்த பக்கத்தில் மணல்மேடு தாண்டி வைத்தீஸ்வரன் கோவில் அங்கே இருக்கார். தேவாரம் பாடல் பெற்ற தலம் இங்கே என்னுடைய ஊர் பக்கத்தில். அங்கே பசுபதீஸ்வரர் தேவாரம் பாடல் புகழ்பெற்ற கோவில். திருப்பனந்தாள் அங்கும் புகழ்பெற்ற கோவில். சடையப்பர் சாமி இருக்கார். எல்லாம் ஈஸ்வரர். எல்லா பக்கமும் ஈஸ்வரன் பறந்து விரிந்து இருக்கிறார். சிதம்பரம் நடராஜர் இருக்கிறார். இது காத்தாயம்மன் உள்ளார அம்மா இருக்கிறாங்க, வழிபடுறாங்க எல்லாரும். விநாயகர். இது கும்பகோணம் மாவட்டங்கிறதுனால கும்பகோணம் நகரம் பக்கத்தில் என்னுடைய ஊர் இருக்குது. அதனால் எல்லாம் கோவில் நகரமாக இருக்கும். இங்கே சூரியனார் கோவில் கூட என்னுடைய திருமணஞ்சேரி, சூரியனார் கோவில், கஞ்சனூர், இன்னும் வரிசையாக கோவில்கள் நவகிரகங்கள் முக்கால்வாசி கும்பகோணத்தில் தான் இருக்குது. 1-2 வெளியில் இந்த இதில் திருக்கடையூர் நல்ல பிரசித்தி பெற்ற கோவில்கள் இங்கே இருக்குது, நிறையா இருக்குது. இன்னும் நான் பயணத்தில் ஒன்றும் மேற்கொள்ளலை. கொஞ்சம் வேலைகளை வீட்டில் உள்ள அவங்கள பார்த்துக்கணும், வேலைகள் கொஞ்சம் பார்த்துக்கணும், கவனிக்க வேண்டியது இருக்கிறதுனால ஒன்றும் பயணம் மேற்கொள்ளலை. நான் தொடர்ந்து ஆலயங்கள் பயணங்கள் மேற்கொண்டு ஈஸ்வரனை வழிபட்டு பேறு பெறணும். நமச்சிவாய அவனுடைய ஆசி பெறணும். இறைவன் ஆசி பெற்று கைகரியங்கள், இறைவனுக்கு கைகரியங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்னால் தொடர்ந்து என் வாழ்நாள் முழுக்க செய்யணும். அதுதான் என்னுடைய ஆசை. நமச்சிவாய. அந்த கோவில் ஆன்மீக பாதையில், ஞான பாதையில், ஒரு பக்தி மார்க்கத்தில், ஒரு ஞான மார்க்கத்தில் பயணம் மேற்கொள்கிறேன். என்னோட நீங்களும் பயணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நமச்சிவாயம். காத்தாயம்மன் மரத்துறை. மனசுக்கு நிறைவாக இருந்தது. கோவிலுக்கு அடிக்கடி வருவேன். இப்பொழுது கொஞ்சம் வெளியில் இருந்ததுனால நான் அவ்வளோவா வர முடியல. இப்பொழுது எல்லாம் தரிசனம் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ ஈஸ்வரன், உத்தராபதி சிவன் ஈஸ்வரனுக்கு அபிஷேகம், அது ஒரு நிறைவாக இருந்தது மனசுக்கு. அம்மனா தாய்க்கு, நாகத்தம்மன் தாய் வடிவில் என் தாய் எல்லா உலகம் எங்கும் இருக்கிறாங்க. நான் எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது அவங்கள பார்க்கும்போது. என்னுடைய மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது. ஓம் நம சிவாய. இது பக்தர்கள் அவங்க பொங்கல் வைக்கிறது, அபிஷேகம், அர்ச்சனை இது போல் வந்துட்டு போவாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 21/6/2026. இன்றைக்கி ரித்திகா அவங்களுக்கு பிறந்தநாள். அதை முன்னிட்டு அங்கே ஈஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே காத்தாயம்மன் பார்வை கோவில், அம்மன் கோவில் நிறைய விசேஷங்கள் உண்டு. அதை நான் அப்புறமேல உங்களுக்கு விளக்குறேன். அந்த வருடத்தில் ஒரு 10-15 விசேஷங்கள், முக்கியமான விசேஷங்கள் இருக்குது. அது பரிகாரங்கள் அதில் இருக்குது. வெளிநாடுகளில் இருக்கிறாங்க, அவங்க வருடத்துக்கு ஒரு முறை வர்றதே அரிதாக இருக்குது. சில பேருக்கு பல வருடங்களுக்கு ஒரு முறை தான் வராங்க.
இந்தியாவுக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்கு, சொந்த ஊருக்கு. அப்படி வரும்பொழுது கூட வேலை அலுவல் அதிகமாக இருக்குது. இதுமாரி ஒரு ஒரு ஆன்மீக ஒரு ஒரு பக்தி செலுத்துறதுக்கு ஒரு வேண்டுதல், ஒரு இறைவனுக்கு கைகரியங்கள் செய்வதற்கு அவங்களுக்கு ஒரு எளிதாக இருக்கும். ஒரு பாலமாக ஒரு இணையதள இணைப்பு, இறைவனுக்கும் அன்பர்களுக்கும் ஒரு இணையதள ஒரு இணைப்பு. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். நம சிவாயா. விசேஷங்களுக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நம சிவாயா. ஓம் நம சிவாயா. அனைவரும் ஆண்டவனின் ஆசி பெற்று பல செல்வங்களும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும். நம சிவாயா. ஓம் நம சிவாயா.